வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம கஸ்டர்ட் அல்வா தான் செய்ய போகிறோம். அது ஈஸியான முறையில் சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேக் ஊற்றுற ட்ரே எடுத்துக்குங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிங்க. நெய் அப்ளை பண்ணியாச்சு எல்லா இடத்துலையும். இல்லை கொஞ்சமாக பிஸ்தா பழம் மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிங்க. இது மேலே அப்படியே லைட்டாக. இப்போ இதை அப்படியே நம்ம எட்டை நகர்த்தி வச்சுப்போம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். சர்க்கரை 2 கப்பு. இப்போ 2 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டேன். இதுக்கு தண்ணி இதால் நம்ம எடுத்த அளவுலேயே 4 கப்பு தண்ணி. இதை நல்லா இதில் ஃபஸ்ட்டு கலரி கொடுத்துக்குங்க. இது நல்லா ஒரு விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க, கட்டி இல்லாமல். இப்போ இது நம்ம கரைச்சதை அடுப்பை ஆன் பண்ணி விட்டு அப்படியே கலந்துக்கிட்டே இருங்க, கட்டி விடாத. நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, கைவிடாமல் கலந்து கொடுங்க. இப்போ நல்லா மாவு சொலண்டு வெந்து வருது பாருங்கள். நமக்கு கான் மாவு மாதிரியே தான் வேகும். இது நம்ம கைவிடாமல் கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது போல் அப்படியே சேர்ந்து நல்லா ஒத்தனையாக மாவு வெந்து வந்துடும். வந்துடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே எல்லாம் வெந்து வந்துடும். தீயை அப்பப்போ கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஃபுல்லாக தீயை குறைச்சிக்கிங்க, சிம்மில் வச்சுக்கிங்க. இது கொஞ்சம் செய்யறது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கலர்றதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நெய் சேர்த்து கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரே டயத்தில் ஊற்றக்கூடாது. இப்போ இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு ஸ்பூனு, இது 3வது ஸ்பூனு நான் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், அதுக்கு நெய் சேர்க்குறோம். கடைசியாக அதை சேர்த்தாச்சு நெய். இல்லை கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, முந்திரி கொஞ்சம் உடச்சது. இப்போ நம்ம இந்த ட்ரேயில் நெய் தடவி பாதாம் போட்ட ட்ரேயில் சேர்த்துருவோம். சேர்த்து இதை அப்படியே மட்டம் பண்ணி விட்ருங்க. இதை அப்படியே ஒரு தட்டை தட்டி விட்டு 1 ஹவருக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அல்வா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். பிளேட்டில் அப்படியே கவுத்து விட்டுட்டு ஒரு தட்டை தட்டிட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம அல்வா பீஸ் போட வேண்டியதான். இப்போ நம்ம அதை பீஸ் போட்டோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பீஸ் போட்டுக்குங்க. எப்படி இருக்கு பாருங்கள், பார்க்கையிலே நல்லா சாஃப்டாக இருக்குது.
எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அல்வா நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஈஸியான முறையில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.